நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மசூதியில் போயிட்டு தாவேக்கா தாவேக்கான்னு கத்துறீங்க, சர்ச்சில் போய் கத்துறீங்க தாவேக்கா தாவேக்கா. அழகரை நீங்கள் தொட்டிங்கன்னா கெட்டிங்க. இல்லை, அந்த அளவு கிரேஸ் இருக்கு இளைஞர்கள் மத்தியில் வந்து அந்த அளவு கிரேஸ் வரவேற்பு கிடையாதுங்க, இது பேர் பைத்தியக்காரத்தனம். 2 திராவிட கட்சிகளுமே ஒரு அமைதியா இருக்காங்க. ஆனால் தாவேக்கா தலைமை ரொம்ப கான்ஃபிடண்டா இருக்கு. ஒரு குட்டி கதை சொல்லலாம், ஏன்னா கதை தான் தாவேக்கால நிறையா பிடிக்கும். நீங்கள் முதுமலைக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், காட்டுக்குள்ளே பார்க்கும்போது எல்லா இடத்துலையுமே இங்கே நரி தான் பாருங்க. நரி எப்படி ஊழ விடுது, இவ்வளோ சவுண்டு, காட்டு ஆள்றதே நரி அப்படின்னு கூட தோணும். அதனால அங்கே புலி இல்லாமல் இல்லை. கேட்கலாம கூட தெரியல. ஆனால் இப்போ நிறைய பர்சனல் அட்டாக் கூட வந்து ட்விட்டர் ஸ்பேஸ்ல உங்களுக்கெல்லாம் எடுக்கப்பட்டிருந்ததெல்லாம் பார்க்க முடிச்சு தாவேக்கா தரப்புல இருந்து. அது பெல்ட் ட்ரீட்மெண்ட் கேட்குறீங்களா? எனக்கு அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. பெரியப்பேட்டை பக்கத்தில் தான் நம்ம வீடு. சின்ன வயசுலேருந்து மண்டியிலேருந்து நிறைய பேர் நண்பர்கள்லாம் நிறைய பெல்ட்டெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க. யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்கல அப்படின்னா அதிமுகவும் தாவேக்காவும் இணைந்து கூட ஆட்சி அமைக்கும். இல்லை, அது ஒரு இயற்கை இல்லாம நீங்க யாரும் ஆட்சி அமைக்க முடியாத சூழல் உருவாக்கிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஒரு 2 நாள் கொடுங்களேன், இன்னும் திமுகவும் அதிமுகவும் மீம்ஸ் போட்டு பார்க்கல. சர்மிளா டாக்கிஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கப்பவர் பத்திரிகையாளர் திரு கோடீஸ்வரன் அவர்கள். வணக்கம். வணக்கம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். எங்க திரும்பினாலும் டிவிக்கு சத்தம் தான். அது ஷீரடி சாய்பாபா அங்கேயா இருந்தாலும், திருச்செந்தூரா இருந்தாலும், ஏன் அழகர் ஆற்றுல இறங்கினாலும் டிவிக்கே தான். இன்னைக்கு வேளாங்கண்ணிக்கு வரதாக இருந்தது சொல்லப்பட்டுச்சு, செய்திகள் பரவலாக சொல்லப்பட்டுச்சு. அதை நம்பி விஜய் வருவாருன்னு நம்பி விஜயனுடைய ரசிகர்கள் தொண்டர்கள் நிறைய பேர் வேளாங்கண்ணிக்கு படையெடுத்திருந்தாங்க. அங்கேயும் டிவிக்கே சத்தம். அதுக்கப்புறம் அங்கே வேளாங்கண்ணியினுடைய நிர்வாகம் கேட்டு கொடுத்த அடிப்படையில் அதுக்கப்புறம் அவங்க கலைஞ்சு போனாங்க. அதெல்லாம் பார்த்தோம். எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயத்த? தமிழ்நாடு வந்து ஒரு மாதிரி ஆன்மீக மண். தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கு கோயிலுக்கு போகிறதுக்கு, சர்ச்சு போகிறதுக்கு, மசூதி போகிறதுக்கு பிடிக்கும். நம்ம வந்து இங்கே ஏத்திசம் பேசுவோம், கடவுள் மறுப்பு பேசுவோம். ஆனால் கடவுள் மறுப்பை வந்து நம்ம பேசுவோம், ஆனால் அதிகமாக பின்பற்றுவதுன்னு பார்த்தா கடவுளை நேசித்து கடவுள்கிட்ட போய் சரண்டர் ஆகுது. கடவுளில் எந்த கடவுள் அப்படின்றதுல மாற்று கருத்து இருக்குது. ஒரு சிலர் கிருஷ்ணன் கோயிலுக்கு போவாங்க, பெருமாள் கோயிலுக்கு போவாங்க. அதிலே ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஈஸ்வரன் கோயில் மாற்றி போகிறவங்க இருப்பாங்க. இன்னொரு சிலர் வந்து சர்ச்சுக்கு போவாங்க, மசூதிக்கு பள்ளிவாசல் போய் நமாஸ் பண்ணுவாங்க. அப்போ இந்த மண்ணில் வந்து இந்த மதம் என்பது நல்லாவே இருக்குது, நல்லபடியாக இருக்குது. அப்போது இதற்கு முன்னாடி அரசியல் கட்சிகள் நிறைய இருந்திருக்கு. அரசியல் கட்சி தமிழ்நாட்டுக்கு புதுசு கிடையாது. ஒரு 50-60 வருஷமாக தேர்தல் நடந்துக்கிட்டு இருக்குது. ஒரு கட்சி ஜெயிக்குது, ஆட்சி அமைக்குது இருக்குது. ஆனால் வேறு எந்த கட்சி தொண்டர்களும் இப்படி நடந்துக்கலை. நான் வந்து பேசும்போது நிறைய பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் பற்றி பேசுவேன். மெட்ராஸ்காரன் அப்படி மெட்ராஸில் வளர்ந்தேன் அப்படின்னா எனக்கு ஒரு பெருமை இருக்குது. ஒரு சில நேரத்தில் ரேராக வருத்தம் இருக்குது. ஆனால் என்னோட மூதாதையர்லாம் பார்த்தீங்கன்னா மதுரைக்காரங்க வந்து பயந்த மாதிரி காட்டுறதோ, இல்லை மதுரைக்காரங்க வந்து கோபத்தை வெளிப்படுத்துறதோ, இல்லை வீரத்தை வெளிப்படுத்துறதோ எந்த வித தயக்கமும் அவங்களுக்கு இருக்காது. அவங்க பாட்டுன்னு செவனேன்னு இருப்பாங்க. அழகர் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு தெய்வம். அழகர் ஆற்றுல இறங்குறதுன்றது அவங்க வந்து அதை வந்து ரொம்ப வருஷம் அதை வந்து ஒரு ரொம்ப அதில் வந்து ஆன்மீகம் இருக்கா, அது வந்து எல்லாரும் போய் ஒழுங்காக சாமி கும்பிட்றாங்களா, விரதம் இருக்காங்களா எனக்கு தெரியாது. ஆனால் அழகரை நீங்கள் தொட்டிங்கன்னா கெட்டிங்க, அது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அது வந்து ஒரு உணர்வு. அழகர் ஆற்றுல இறங்கும் போது அது ஒரு உணர்வு. சாமியை போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கேயே கடா வெட்டுறது, அதுக்கப்புறம் ஜாலியாக வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்துட்டு ஒரு லைட்டாக சரக்கு போடுறது, ஒரு சந்தோஷமாக இருக்கிறது, ஒரு திருவிழா. ஆன்மீகமும் இருக்கும், சந்தோஷமும் இருக்கும், ஒரு பந்தமும் இருக்கும், ஒரு கலாச்சாரமும் இருக்கும், ஒரு தொடர்பும் இருக்கும். அப்படி ஆற்றுல அழகர் இறங்குறாருன்னு போது அந்த அழகர் என்ன உடை அணிகிறாருன்றத அளவில் பார்ப்பாங்க. ஒரு பச்சை கலரோட ட்ரெஸ்ஸு போட்டு வராரா, இல்லை வெள்ளை கலர் ட்ரெஸ்ஸு வராரா, அதுக்கு பின்னாடி ஒரு ஐதீகம், ஒரு கதைலாம் இருக்குது. நான் நிறைய ஆன்மீகம் பேசினது கிடையாது, அதனால் அதுக்குள்ளே நான் போகிறத விட இந்த மாதிரி நடக்கும்போது அங்கே போய் கொடியை தூக்கி போய் தாவேக்கான்னு இந்த வாட்டி காட்டிட்டீங்க. ஃபஸ்ட்டு வாட்டி அழகர் ஆற்றுல இறங்குறது அவங்களுக்கு தெரியாது, நீங்கள் காட்டிட்டீங்க, தாவேக்கான்னு கோஷம் போட்டிங்க, வந்துட்டீங்க. அடுத்த வருஷம் இதே மாதிரி அழகர் ஆற்றுல இறங்கும்போது நீங்கள் போய் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனை உங்களுக்கு தான். அழகரை கும்பிட்றவங்களுக்கோ, அழகர் ஆற்றுல இறங்குறத பார்க்குறதுக்கோ, சுவாமியை பார்க்குறதுக்கு வரவங்களுக்கு பிரச்சனை இல்லை. நான் இதை வந்து சீரியஸ்னஸ் தெரியாமல் நீங்கள் விளையாடிக்கிட்டு இருக்கீங்கன்றதை நான் சொல்கிறேன். இது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, பள்ளிவாசல். அது சின்ன பள்ளியோ பெரிய பள்ளியிலோ பள்ளிவாசலில் ஒரு விஷயம் சொல்லி கொடுப்பாங்க. நான் புதுக்கல்லூரியில் படித்ததை நான் அடிக்கடி சொல்லுவேன். ஏன்னா நான் இன்றைக்கி ஓரளவுக்கு நல்லா இருக்கிறேன்னா என்னோடய ஸ்கூலு காலேஜ் காரணம். என்னோடய ஸ்கூலு சென்ட் ஜோசப்ஸ் ஆங்கிலோண்டியன் ஸ்கூல். ஒரு கிறிஸ்டின் எப்படி இருக்கணும், எது மரபு, சர்ச் உள்ள எப்படி போகணும், ஏன் சைலண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு என்னோட டீச்சர்ஸ்லாம் என்னை சொல்லி கொடுத்து
ஒழுக்கமாக வளர்த்து கொடுத்தாங்க. அதே மாதிரி என்னோட பேராசிரியர் புதுக்கல்லூரியில் ஒரு பள்ளிவாசலில் எப்படி நமாஸ் பண்ணோம், ஏன் வந்து பக்கத்தில் தோளோட தோள் கொடுக்கணும், பள்ளிவாசலில் பாங்கு ஒலிக்கும் போது அதுக்கப்புறம் ஏன் பேசக்கூடாது, ஏன் பள்ளியில் அமைதியாக இருக்கணும், அஸ்லாம் அலைக்கும் எதுக்கு சொல்கிறோம், வாலைக்கும் அஸ்லாம் எதுக்கு சொல்கிறோம், இன்ஷா அல்லாஹ் எதுக்கு சொல்கிறோம், நிறைய வார்த்தைகள் இருக்குது. அல்லாஹ் நமக்கு பரக்கத் செய்வானாகன்னு அப்படி பேசுகிறது ஆரம்பித்து நிறைய இருக்குது. இதெல்லாம் எனக்கு தெரியும். ஒவ்வொரு மரபுலையும் ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து நிறைய நெறியாளர்கள் கூட பழகினதுனாலும் அந்தந்த சமுதாயத்தில் இருக்கிற பெரியவர்கள் எனக்கு சொல்லி கொடுத்த பண்புனாலே நான் இப்படி பண்பட்டவனா ஓரளவுக்கு இருக்கிறேன். இன்னும் நான் நிறைய என்னை நெறிப்படுத்திக்க வேண்டியது இருக்குது, இன்னும் நான் நிறைய ஒழுக்கத்தை கற்றுக்க வேண்டியது இருக்குது, இன்னும் நான் என்னை நிறைய இலகுவாக்கிக்க வேண்டியது இருக்குது. நான் வந்து ஒரு இஸ்லாமியனா இல்லை ஒரு கிறித்துவனா இல்லை வந்து ஒரு இந்துவா அப்படின்றதை தாண்டி நான் ஒரு தமிழனா முதல்ல அந்த கூறுகளில் கரெக்டாக இருக்கிறனான்னு பார்க்கணும். ஆனால் அப்படி வரும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மசூதியில் போயிட்டு தாவேக்கான்னு கத்துறீங்க, சர்ச்சில் போயிட்டு வேளாங்கண்ணி பெசிலிக்காவாகட்டும் இல்லை உங்களுக்கு ஷ்ரைன் வந்துட்டு வேர்ல்டு ஃபேமஸ், உலகத்தில் இருக்கிற கிறிஸ்துவர்கள்லேருந்து எல்லாருக்கும் தெரியும். அந்த இடத்துல அம்மா மேரிக்கு தான் மரியாதை, குழந்தை இயேசுக்கு தான் மரியாதை, புதுசாக கட்சி ஆரம்பித்தவங்களுக்குலாம் கிடையாது. எந்த இடத்துல எதை செய்யணுன்றது கொஞ்சமாச்சு இங்கீதம் நாகரிகத்தை வளர்த்துக்கணும். சர்ச்சில் போய் கத்துறீங்க தாவேக்கா. இங்கே என்ன நடக்குதுன்னா, இல்லை விஜய் வருவாருன்றதுனால இல்லைன்னா அதை பண்ண போகிறாங்க. விஜய் வந்தால் சாமி கும்பிட்டு போ மேன், அமைதியாக போ. துறை மாதிரி சர்ச்சுக்கு எப்படி மேன் போகணும், கோட்லாம் போடணும், ஷூ போடணும், டைலாம் போடணும், ரோப்ஸ் போடணும், அழகாக போ, கிராஸ் போடுங்க, நீல் டவுன் போடுங்க, ப்ரேயர் போடுங்க, அப்பம் கொடுத்தா வாங்கி சாப்பிட்டு வாங்க, அமைதியாக வாங்க. வெளில வந்து ஆஃபரிங்ஸ் இருக்கும், சர்ச்சில் எதுனா வந்து சேரிட்டிஸ் இருக்கும், 500 பேருக்கு சாப்பாடு போடுறேன், ஒரு 50 பசங்களுக்கு பள்ளிக்கூடத்துக்கு பணத்தை கட்டுறேன், அதை பண்ணு மேன். விஜய் சார் பேரை சொல்லிட்டு பண்ணுங்க, நல்லா இருக்குல்ல. அழகர் ஆற்றுல இறங்குறாரு ரைட்டு, அழகர் பேரை சொல்லி ஒரு 500 பேருக்கு பிரியாணி செஞ்சு போட வேண்டியதானே. அந்த அளவு கிரேஸ் இருக்கு இளைஞர்கள் மத்தியில், வந்து அந்த அளவு வரவேற்பு கிடையாதுங்க. இது பேர் பைத்தியக்காரத்தனம். ஆன்மீகம் என்பது அமைதியை நேசிக்கும், ஆன்மீகம் என்பது ஒரு ஆதரவு, ஆன்மீகம் என்பது 1000 பேர் அங்கே மன கஷ்டத்தை கொட்டுறதுக்கு வருவாங்க, வேண்டுதல் இருக்கும், ஆஸ்பத்திரியில் படுத்து கிடப்பாங்க, என் புருஷனோ இல்லை என் குழந்தையோ வந்து குணமாய் வீட்டுக்கு வரணும்னு நினைக்கும் போது அங்கே அட்டென்ஷன் சீக்கிங் மாதிரி அங்கே போய் தாவேக்கான்னு கத்துறது, இது முறையா? இது எதுக்கு போகிறாங்க கோயிலில், ஒரு சர்ச்சுக்கு எதுக்கு போகிறாங்க, மசூதிக்கு எதுக்கு போகிறாங்க? ஆண்டவா எனக்கு பிரச்சனை நிறைய இருக்குது, நல்லா பார்த்துக்கப்பா, எனக்கு வழி தெரியல, எனக்கு வழிகாட்டு, எனக்கு நிம்மதி வேணும். இதுதானே ஒற்றை வரி. ஒரு பிரார்த்தனைக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற ஒரு விஷயம் என்ன, தேவைகளை செஞ்சு கொடு, நான் எதனா தப்பு பண்ணால் என்னை மன்னிச்சிரு, என்னை சோதிக்காத, என்னை பார்த்துக்கோ, நான் வந்து உங்ககிட்ட ஹரே ராமா ஹரே கிருஷ்ணான்னு சொல்லி நான் என்னை சமர்ப்பணம் பண்ணுறேன். நான் பெரிய ஆள் கிடையாது, உன்னோட அனுகிரகம் இருந்ததுன்னா ஏழுமலையாங்கண்டி என் கூட இருந்தானா நான் என்ன வேணா பண்ணுவேன்னு புஷ்பா படத்தில் சும்மா சொல்லுவார். புஷ்பா தரிக்கினே போகும்போது எல்லாம் மூடின்னு இருக்கும், இந்த ஏழுமலையான் பார்வகண்டி என் மேலே பட்டுச்சு சார். அதெல்லாம் ஒரு நம்பிக்கைங்க, நீங்கள் அதை எவ்வளோ நம்புறீங்க, குறைஞ்சி நம்புறீங்கன்னா அதிகம், அதெல்லாம் வேறு. எதை எங்கே செய்யணும்னு உங்களுக்கும் தெரில, தலைவருக்கும் தெரில. தீஸ் ஆர் ஆல் ப்ரைவேட் மேட்டர்ஸ். நம்ம சாமி கும்பிடுறது, ஒரு இடத்துக்கு போகிறது வருது, நம்ம கஸ்டம்ஸும் ப்ரைவேட் மேட்டர்ஸ். அங்கே போய் ஆபாசமாக சொக்காயை கைட்டிட்டு இப்படி கத்துறது என்ன சொல்ல. தமிழ்நாட்டே ஆள போகிறாங்களே சார் அவங்க, தமிழ்நாட்டு ஆளுங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், அழகிற விஷயத்துலையோ அம்மா வேளாங்கண்ணி விஷயத்துலையோ இல்லை எதனா ஒரு பள்ளி வாசல்லையோ போயிட்டு இந்த மாதிரி ஒழுக்கமற்ற முறையில் நீங்கள் பண்ணிங்கன்னா அங்கே இருக்கிற குருமார்கள் ஒரு அளவு வரலாம் கம்னு இருப்பாங்க, இதுக்கு மேலே அதை அனுமதிக்க மாட்டாங்க. இங்கே திமுக ஆண்டு இருக்குது, அதிமுக ஆண்டு இருக்குது. நாளைக்கு ஒரு வேளை ஒரு 0.5% சொல்கிறேன், பாஜக ஆண்டாலும் இந்த பைத்தியக்காரத்தனத்தை அவங்க பண்ண மாட்டாங்க. திருப்பரங்குன்ற இஷ்யூ கம்ப்ளீட்டாக விஷயம் வேறு. ஒரு சார், அதாவது மதுரை அழகர் ஆற்றுல இருந்தால் அன்றைக்கி சாம்பியன், அன்றைக்கி கடவுள், அன்றைக்கி ஹீரோ அழகர். வேளாங்கண்ணி போகிறோன்னா அன்றைக்கி அங்கே பெரிய ஆள், என்றைக்குமே பெரிய ஆள் மதர் மேரி. துவா செய்யும் போது நான் என்ன பண்ண போகிறேன், அல்லா எனக்கு நல்லது செய், எனக்கு நல்லதை பார்த்துக்க, என்னை சுற்றி இருக்கிறவங்களெல்லாம் நல்லா வச்சுக்கோ, அவ்வளோதான் நம்ம நபிகள் கிட்ட கேட்குறோம். வேற என்ன கேட்குறோம்? அந்த இடத்துல போய் தாவேக்கா விஜயின்ற அவ்வளோ பெரிய அவரா இவர் சாமியை விட? அப்படி தானே யோசிப்பாங்க அந்தந்த சாமியை கும்பிட்றவங்க. ஃபஸ்ட்டு இப்படி தான் கோயிலில் வந்து கொடியை பூச்சின்னு நெருப்பு மிதிக்கிறதுல ஓடினேன். இதெல்லாம் கரெக்டாக மொட்டை அடிச்சிக்கிறீங்களே, மொட்டை வச்சா முடி வளர்ந்துடும், கை காலெலாம் வெட்டிக்க மாட்டேங்கிறீங்க இப்படின்னு சொல்கிறது வந்து ஏத்திசம். அது வந்து அவங்கள கிண்டல் பண்ணுறது, இல்லை அதுக்கு பின்னாடி அறிவியல் இருக்கா, அதுக்கு பின்னாடி சித்தாந்தம் சரியாக இருக்குன்னு கேள்வி கேட்குறது வேறு. திஸ் இஸ் கம்ப்ளீட் மேட்னஸ்.
இது வந்து இதுக்கப்புறம் இதை அலோவ் பண்ணக்கூடாது. சரி நாங்கள் அப்படி தான் பண்ணுவோம். இதையும் நம்ம மசூதி வாசல்ல பாரத் மாதா கி ஜெயின்னு இந்து முன்னணியினர் போய் கோஷம் போடுறது பைத்தியம். ஒரு வழியில் சொல்லணும்னா மசூதி வெளியில் போய் ஏன் அப்படி பண்ணுறீங்க? ரெண்டும் ஒன்னான்னு கேட்குறேன். தப்புங்க. அது ஒரு படி மேலே, அது வம்பு வலிக்கிறது. இது தெரியாமல் தாந்தோணித்தனமாக தற்குறித்தனமாக பண்ணுறது, சீரியஸ்னஸ் தெரியாமல் பண்ணுறது, அது தெரிஞ்சு பண்ணுறது. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. மசூதியில் என்ன சொல்லணும்? அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லணும். உனக்கும் அமைதி இருக்கட்டும், எனக்கும் அமைதி இருக்கட்டும், அதுதான் அதோட பொருள். அமைதியாக இருந்துட்டு போங்களேன். அங்கே போய் ஜெயிந்து கூட சொல்லலாம். இல்லை இந்திய ஒருமைப்பாடு பற்றி பேச என்ன சொல்கிறேன்னா, மசூதியில் அது சொல்ல வேண்டிய வேலை இல்லையே. மசூதியோட நோக்கம் என்ன? இஸ்லாத்தில் என்ன சொல்லியிருக்கு, நபிகள் என்ன சொல்லியிருக்கிறாரு, அதை நம்ம என்ன பின்பற்றணும், இந்த மார்க்கத்தில் எது தேவை, மக்களுக்கு எது செய்யலாம், எது ஹராம் எது அராமி, எது வந்து அல்லாஹ் விரும்புவார், எது அல்லாஹ் செய்யக்கூடாது சொல்லியிருக்கிறாரு, அந்த வழியில் நம்ம நடக்கணும். அதுதான் அங்கே போய் பாரத் மாதாக்கு ஜெய் சொல்கிறது தேவையில்லாத வேலை. இல்லை திருப்பரங்குன்றம் போயிட்டு அங்கே போயிட்டு ஹேல் மேரி லாங் லிவ் ஜீசஸ் கிரைஸ்ட் அதை செய்ய வேண்டிய இடம் அது கிடையாது. அங்கே திருப்பரங்குன்றம் வந்து முருகர் கோயில் இருக்கிறாருன்னா வீரவேல் வெற்றிவேல் தான், சேவர் கொடியான் தான். அங்கே சேவர் கொடியான்னு மயிலில் வராரு, வாகனத்தில் வராரு, மயில் வாகனம், அதுதான் அங்கே ஏறுவேன். இங்கே நான் வரேன், பெசன்ட் நகர் சர்ச் வரேன். பெசன்ட் நகர் சர்ச் வருவேன், அந்த ஷ்ரைனை பார்க்குறேன், கிராஸை பார்க்குறேன், கும்பிடுறேன், ப்ரேயர் பண்ணுறேன், ஜீசஸை மனசில் நினச்சிக்கிறேன், அவ்வளோதான். எது எது எங்கே போனோமோ அங்கே தான். கணேசன் வீட்டுக்குள்ளே போயிட்டு லிங்கேசுக்கிறாப்லன்னு கேட்கக்கூடாது, லிங்கேஷ் வீட்டுக்குள்ளே போயிட்டு ரோமியோகிறாப்லன்னு கேட்கக்கூடாது, ரோமியோ வீட்டுக்குள்ளே போய் இக்பால் இருக்கிறாருன்னு கேட்கக்கூடாது, இக்பால் வீட்டுக்கு போயிட்டு இவர் இருக்காரா, இத்தேஷ் பாய் இருக்காரா, லலித் இருக்காப்லையே கேட்கக்கூடாது. யார் யார் வீட்டில் யார் யார் இருக்கிறாங்களோ அந்தந்த வீட்டில் அவங்களுக்கு மரியாதை. அந்த வீட்டுக்கு போகும்போது அவங்கள நினச்சிட்டு கும்பிட்டுட்டு வழிபட்டுட்டு வரலாம், எந்த தப்பு கிடையாது. அதுதான் எம்மதமும் சம்மதமுன்றது அறிஞர் அண்ணா நமக்கு இங்கே அந்த ஃபண்டமெண்டல் தான். நீங்கள் அதையே பாழாக்கிடுவீங்க போல இருக்குது. அதனால் இது வந்து இதை வந்து அவங்க சீக்கிரம் சரி செய்யணும். இது சரி கிடையாது. இதனால் வந்து அந்தந்த மதத்துக்கு இது தெரியாது. கண்டிப்பாக அங்கே அடுத்த முறை இந்த மாதிரி இளைஞர்கள் பண்ணால் அந்த உள்ளூர்கார பெரியவர்கள் இருப்பாங்களா, அவங்க வந்து கண்டிப்பாக அதை கண்டிப்பாங்க. அது எப்படி அதை கண்டிப்பு போகும்னு தெரியாது. அதுவும் மதுரை நான் குறிப்பாக சொல்கிறேன், நான் நேசிக்கிற மண், என்னோடய மூதாதையரோட மண், பாசத்துக்கு இருப்பாங்க, அடி பண்ணுவாங்க, பைத்தியக்காரத்தனத்துக்கு அடி பண்ணிக்க மாட்டாங்க. நீங்கள் பண்ணுறது பைத்தியக்காரத்தனம். கொடி கிடி கட்சி எல்லாம் வெளியில் வச்சுக்கணும், அழகர்கிட்ட வச்சுக்கூடாது. மீனாட்சி அம்மாவை பார்க்க போறியா, சாமி கும்பிடணும். அங்கே பக்கத்தில் பள்ளிவாசல் போகிறீங்களா, அது அந்த வேலையை பார்க்கணும். எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது. ஆனால் அதுக்குள்ளாகவே நிறைய விஷயங்கள், எக்ஸிட் போலுக்கு பிறகு நிறைய விஷயங்கள் பேசப்பட்டு இருக்கு. இரண்டு திராவிட கட்சிகளுமே ஒரு அமைதியாக இருக்காங்க. ஆனால் தாவேக்க தலைமை ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருக்குது. ஆட்சி அமைக்கிறதுல யார் யாரெல்லாம் எந்தெந்த அதிகாரிகள்லாம் எந்தெந்த போஸ்டிங் வரணுன்றதெல்லாம் முடிவு பண்ணிட்டாங்கன்னு அளவுக்கு பேசிகிட்டு இருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? ஒரு குட்டி கதை சொல்லலாம். ஏன்னா கதை தான் தாவேக்கலை நிறையா பிடிக்கும் அவங்களுக்கு. அப்போ அப்படி சொல்லணும்னா, ஏன்னா இப்போ இது ரொம்ப சத்தம் ஜாஸ்தியானே இல்லை, சீரியஸாகவே பேர் அமைதியாக இருக்குல்ல இரண்டு திராவிட கட்சிகளையும். அதுதான், அது ஏன் அமைதியாக இருக்குன்னு சொல்கிறேன். இப்போ வெயில் காலம், நீங்கள் முதுமலைக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கரெக்டாக இந்த டைம் போனீங்கன்னா முதுமலைக்கு வந்தால் புலி பார்க்க முடியாது. புலி வந்து எங்கன்னா நிழலாக படுத்துட்டு இருக்கும். ஆனால் குள்ளநரி, சென்னாய், மான், டு சம் எக்ஸ்டென்ட் மயில், கரடி கூட, கரடியும் வெளில வராது, மயில் இதெல்லாம் வரும் வெளியில். காட்டுக்குள்ளே பார்க்கும்போது எல்லாத்துலேயுமே இங்கே நரி தான் பாருது. நரி எப்படி ஊழ விடுது, இவ்வளோ சவுண்டு, இந்த காட்டை ஆள்றதே நரி அப்படின்னு கூட தோணும். அதனால் அங்கே புலி இல்லாமல் இல்லை. திராவிட முன்னேற்ற கழகமும் சரி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் புலி மாதிரி தான் படுத்துன்னு பத்திரமா இருக்குது. 4ஆம் தேதி வர நேரத்தில் பூத்தில் வந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க வேலையை பார்ப்பாங்க. இப்போ நான் வந்து மற்றவர்களை வந்து நரி சொல்லலை, கதை சொன்னேன் அவங்களுக்கு. அதனால் வந்து அவங்க அமைதியாக இருக்கிறாங்க, அவங்க வந்து எதுவும் பேசலைன்றதுலாம் இல்லை. பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு இருக்கு இல்லையா, அவங்களுக்கு இன்னொன்று பதட்டமும் இருக்குது. புலிக்கும் பதட்டம் வரும். இண்டிகேஷன் சரியில்லை. இப்போ திருமாவர்கள் கூட வந்து வீடியோ வெளியிட்டிருக்காரு. விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நிர்வாகிகள் கூட்டணி கட்சிகளுக்கு வேலை சரியாக செய்யலை, நம்ம எலெக்ஷன் முடிச்சுட்டு நம்ம அதை சரி செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு. முடிவு எதுவாக இருந்தாலும் வந்து நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு நம்ம நோக்கி பயணிக்கணும்னு சொல்றாரு, நீட்டு போக மாட்டோம்னு சொல்றாரு.
பாலகிருஷ்ணன் வந்து ஒரு பக்கம் விமர்சனங்களை முன்வைக்கிறாரு. இளைஞர்கள் வந்து ஒரு மாற்றம் வேண்டும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. இதெல்லாமே ஒரு இண்டிகேஷனா தானே இருக்கு. கரெக்ட்டுங்க. இந்த பிரச்சனை முன்னாடியிலேருந்தே இருக்கு. ஃபர்ஸ்ட்டே வந்து இதுக்கு முன்னாடியே வந்து எங்களுக்கு வந்து வருத்தமா இருக்கிறதுன்னு தான் கம்யூனிஸ்ட் தோழர்கள் சொன்னாங்க. எங்களுக்கு சீட்ட குறைச்சிருக்காங்க. பட் கூட்டணி தர்மத்துக்காக நாங்க இருக்கிறோன்னு. அதேமாரி திருமாவளவன் அவர்களுக்கு இதுல ஒரு வருத்தம் இருந்திருக்கு. ஏன்னா, அவங்க வந்து சீட்ட அதிகமா எதிர்பார்த்தாங்க. தேசிய முற்போக்கு திராவிட கழகம் வந்த காரணத்தினால மனசு கஷ்டம் இருந்தது. காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் முரண் இருக்கு. ராகுல் காந்தியும், ஸ்டாலின் அவர்களும் ஒண்ணா நின்னு பிரச்சாரம் பண்ணலன்ற அந்த விமர்சனம் இருக்கு. இருக்குது தானே. இருக்கிறத அவங்க பேசுறாங்க. எதார்த்தத்த பேசுறாங்க. நாளைக்கு வந்து ஏதோ ஒண்ணு ஏடாகூடமா போகுதுன்னா, ஆ இதெல்லாம் அவங்களுக்கு தோணுது தானே. எதார்த்தத்த பேசும்போது நம்ம வந்து அதில போய் அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு. ஒரு சில இது பிரச்சனையா இருக்கு. அது ஃபர்ஸ்ட்லேருந்தே இருக்கு அது. அத வந்து வெளிப்படையா பேசினதுக்கு வந்து நம்ம அத பாராட்ட தான் செய்யணும் அத. ஏன் அத பாராட்டணும்னா, தப்ப உணர்ந்துட்டு சரி செஞ்சா தான் கட்சி. தப்ப நீங்க சரி செய்யாம கண்டமேனிக்கு அது போதுன்னா, அது வேற வேற தனம் அது. அப்போ தே ஆர் ரியலைசிங். சரி, இது எனக்கும் அவங்களுக்கும் எங்க வேறுபாடு வருதுன்னா, அரசியல் தலைவர்களுக்கும், ஆளுமைகளுக்கும் ஒரு பத்திரிகையாளரா, இத நீங்க முன்னாடியே பண்ணி, இன்னும் அத சரியா பண்ணியிருந்தீங்கன்னா ஏன்னா, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பொழுது, நானே வந்து அப்போ என்ன பேட்டி குடுத்திருப்பேன், பேசியிருப்பேன்னா, 10 வருஷத்துக்கு இந்த கட்சி, இந்த ஆட்சி நின்னுடும். ஏன்னா, எதிர்ல வந்து யாரும் இம்மீடியட்டா தெரியலன்னு நான் பேசினேன். ஆனா, சமீப காலமா நான் வந்து இந்த ஆட்சியில நடக்கிற தப்புகள குறை சொல்றேன். சுட்டிக்காட்டுறேன். ஆட்சின்றது வரும், போகும். கட்சின்றது நீடித்து நிக்கும். நீங்க கட்சி விஷயங்கள சரி செய்யல அப்டின்னா, உங்களால ஆட்சியே திருப்பி வர முடியாது. கட்சி நீங்க சரி செஞ்சீங்கன்னா, ஒரு வாட்டி இல்லனாலும் அடுத்த வாட்டி ஆட்சி வரலாம். அப்டின்னும்போது கோர்ஸ் கரெக்ஷன்ஸ் இருக்கு. ஏங்க சொத்து வரி, தண்ணி வரி ஏத்திட்டு ஏன் ஏத்துனீங்கன்னா, பாஜக சொல்ச்சு ஏத்தணுன்றாங்க. மத்திய அரசு சொல்ச்சு ஏத்தணும். அப்போ மத்திய அரசு சொல்றது எல்லாம் கேட்க முடியுமா? அப்போ இதெல்லாம் இருக்கு. அதனுடைய முரண வந்து சரி செய்யணும்னு கூப்பிடுறாங்க. அது ஒரு நல்ல சமிக்கை. ஏன்னா 26 முடிஞ்சுச்சுங்க இல்ல தேர்தல். இவங்க இப்படியெல்லாம் பேசுவதற்கு காரணமே எக்ஸிட் போல்ல வந்த முடிவுகள் தான். அதுவும் ஒரு காரணம். அதாவதுங்க ஆல்ரெடி தயிர் வந்து கொஞ்சம் புளிப்பா இருக்கு. வெயிலு கூட வச்சா புளிப்பு ஜாஸ்தி ஏறும். அவ்வளோதான் எடுத்துக்காட்டு. குளிர்காலத்தில தயிர் சீக்கிரமா புளிக்காது. வெயில் காலத்தில புளிப்பு ஏறிடும். அது மாரி இது தேர்தல் நேரம். வெயில் அதிகமா இருக்கு. எக்ஸிட் போலு. சமூக ஊடகத்துக்குள்ள போனாலுமே உங்களுக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ அங்க தாவேகாவினர் வந்து விடுகிறார்கள். ஊ வைவு வைவு தோத்து போயிடுவீங்க. திமுக டவுனு, அதிமுக டவுனு அப்படின்றாங்க. என்னடா நம்ம வேற கூட்டணியில இருக்கிறோம். அதிமுகல கூட்டணியில இருக்கிறவங்களும் அதே பிரச்சனை இருக்குது. என்ன நடக்குமோ தெரியலையே 4ஆம் தேதி. விஜய் யாரோட ஓட்ட பிரிப்பாப்பலன்னு தெரியலையே. விஜய் ஜெயிக்க மாட்டாருன்றது தெரியும். இப்ப நம்ம வந்து ஜாலியா எதார்த்தமா பேசிட்டு போலாம். இல்ல நீங்க வந்து கேட்கலாம கூட தெரியல. ஆனால் இப்போ நிறைய பர்சனல் அட்டாக் கூட வந்து ட்விட்டர் ஸ்பேஸ்ல உங்களுக்கெல்லாம் விடுக்கப்பட்டிருந்ததெல்லாம் பார்க்க முடிஞ்சுச்சு ஆமா, தாவேக்கா தரப்புல இருந்து. ஆமா. அது பெல்ட் ட்ரீட்மெண்ட் கேட்குறீங்களா? எனக்கு அதெல்லாம் பிரச்சனையே இல்ல. பெரிமெட்டு பக்கத்துல தான் நம்ம வீடு. சின்ன வயசுலேருந்தே மண்டியிலேருந்து நெறைய பேர் நண்பர்கள்லாம் நெறைய பெல்ட்லாம் வாங்கி குடுத்துருக்காங்க. சிறியவர்கள் பாவம் வாழ்க்கை தெரியாதவர்கள். அது அதனுடைய வினை தெரியாதவர்கள். இப்ப நம்ம வந்து அதெல்லாம் சீரியஸா எடுத்து போய் ஒரு கம்ப்ளைண்ட் கிம்ப்ளைண்ட் குடுக்குறோம்னா, எவ்வளோ சிக்கலாகும் அவங்களுக்கு பாவம். அது மாரி அவங்க ஏதோ அதாவது அது ஏன் அவங்க வைக்கிறாங்கன்னா, விஜய் அண்ணா மீது அவ்வளவு பாசம் அவங்களுக்கு. என் மேல இருக்கிற இல்ல கோவம் அவங்க கிடையாது. கான்ஃபிடென்ட்டா நம்புறாங்க விஜய் தாவேக்கா ஆட்சி அமைக்கும்னு. ஆனா களம் அப்படி இல்லன்னு நினைக்கிறீங்களா நீங்க? கலாம் அப்படி இல்ல. இப்ப நான் இன்னைக்கு பேசுறது கசப்பா இருக்கும். நீங்க இப்ப என்ன திட்டுறாங்கல்ல உரிமையா, ரைட்டு. என்ன என்ன எல்லாருமே பாராட்டணும்னு நான் எதிர்பார்க்க மாட்டேன். 4 பேரு நல்லது சொன்னா 4 பேரு ஏச செய்வாங்க. பொது வாழ்க்கைக்கு வந்தா கல்லடி படாம இருக்க முடியாது. ஆனாப்பட்ட அறிஞர் அண்ணா காமராஜரே கழுவி ஊத்துனவங்க. நம்மளெல்லாம் எந்த மூலைக்கு? மண்ணுக்கு சமம் நான்லாம். அவங்களையே பெரிய பெரிய ஆட்களையே உலகத்துக்காக வாழ்ந்தவங்க. ஐயா நல்லகண்ணுலாம் யாரும் இன்னைக்கு இன்னைக்கு விஜய்க்கு இவ்வளோ பல்லக்கு தூக்குறாங்களே, நல்லகண்ணுன்னு ஒரு மனுஷன் சிங்கம் மாரி வாழ்ந்து செத்து போனாரு. போலீஸ் டார்ச்சரு, கஸ்டடி, ஜெயில்லயே இருந்தாரு. மக்களுக்காக தான் இருந்தாரு. நல்லக்கண்ணு அவரு குடும்பத்துக்கு பண்றதுக்கும், அவர் கூட இருக்கிறவங்க ஊழல் பண்றதுக்கும், கிரனேட்டும், பாட்டிலுக்கு ரூ. 10 வாங்குறதுக்கும், அதுக்கெல்லாம் பண்ணல. ஐயா நல்லக்கண்ணு வாழல. மக்களுக்காக தான் வாழ்ந்தாரு. அந்த ஐயா நல்லக்கண்ண தூக்கி பத்தி நீங்க பேசியிருப்பீங்களா? இன்னைக்கு உங்களுக்கு சினிமா மோகம் தானே முதல்ல நிக்குது. அரசியல் மோகம் இல்லையே. நான் அத தான் அங்க பிரிச்சு பார்க்குறேன். இப்போ இன்னைக்கு வந்து தாவேக்கா சொந்தங்கள் வந்து, இல்ல அங்க இருக்கவங்க வந்து என்ன விமர்சனம் பண்றாங்கன்னா, அவங்களுக்கு அரசியல் புரிதல் இல்ல. அவங்க அப்படிதான் பண்றாங்க. அதுக்கோசரம் நான் வந்து அவங்கள வந்து நான் சொல்றது வந்து என்னன்னா, நான் சொல்ற நெறைய கருத்துக்கள, அத செஞ்சா தாவேக்கா வளர்ச்சி பெற்றிருக்கும். நான் சொல்ற நெறைய இல்ல விஷயத்துல நீங்க சொல்ற கள அரசியல் எல்லாம் சினிமா மோகம் தூக்கி சாப்பிட்டுருச்சு அப்படின்றாங்கல்ல. அது எந்த மோகம் எத சாப்பிடுதுன்னு தெரிஞ்சிரும்.
இது மேரத்தான் போட்டி. சரி, இந்த தேர்தலில் நீங்கள் அப்படியே வெற்றி பெற்றாலும் நீங்கள்லாம் வந்து நினச்சின்னு இருக்கிறீங்க தாவேக்கால வேட்பாளர் சீட்டு கொடுத்தவங்களாம் சிறந்த அமைச்சராக வருவாங்கன்னு. அதிகாரிங்களாம் உங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க. சார், அமைச்சர் சொல்லி மூவ் ஆகாத ஃபைல் எவ்வளோ இருக்குதுன்னு எனக்கு கேட்டிங்கன்னா, நீங்கள் கேமரா ஆஃப் பண்ணிங்கன்னா நான் அவ்வளோ சொல்லுவேன் புட்டு புட்டு. எந்தெந்த அமைச்சருக்கும் எந்தெந்த அதிகாரிக்கும் எங்கெங்கே முட்டியிருக்கு, எத்தனை டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கு, எத்தனை சேர்மனால் ஓஏவே மாற்ற முடியாமல் இப்போ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். ஒரு முனிசிபல் சேர்மனால், திமுக முனிசிபல் சேர்மனால் அவரோட சொந்த ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டை மாற்ற முடியாது. ஏன்னா சுவிட்சு கலெக்டர் ஆஃபீஸில் இருக்கும், இல்லை சுவிட்சு இன்னொரு அதிகாரிக்கிட்ட இருக்கும், இல்லை ஒரு எம்எல்ஏ சொல்கிறது வேறு. அது ஒரு சில பிரச்சனைகள் வரும். மந்திரி பார்த்தா தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தான் இருப்பார், ஆனால் அந்த இடத்துல ஆப்ரேட் பண்ணுறதுலாம் பார்த்தா அமைச்சர் எம்எல்ஏவாக இருக்கும், இல்லை கட்சிக்காரங்களாக இருப்பாங்க. இவ்வளோ முரண் இருக்குங்க. நீங்கள் என்ன ஆட்சி பண்ணுறதுன்னா அவ்வளோ சாதாரணம்னு நினைக்கிறீங்களா? படத்தில் பார்த்த மாதிரி, சர்க்கார் படத்தில் பார்த்த மாதிரி, இல்லை பீஸ்டில் அதிகாரிகளை கேள்வி கேட்குற மாதிரி, அந்த தைரியத்தில் தான் நான் சொல்கிறேன். இன்னும் நீங்கள் போய் சேர வேண்டிய இடம் நிறைய இருக்குது. மைல்ஸ் டு கோ பிஃபோர் தாவேகா ஸ்லீப்ஸ். புரியுதுங்களா? அதனால அவங்க வந்து இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இன்னும் வளரணும், இன்னும் இன்னும் அது இந்த மரம் வந்து இன்னும் மெருகேறணும், அது வைரம் பாயணும் அந்த கட்டையில். அப்புறம் தான் அந்த மரம் வந்து வலிமை தாங்கும். இப்போதைக்கு செடி அது, ஆனால் அதிகமாக அந்த காற்றடிக்கும் பயங்கர சத்தம் வருது செடியில், புசு 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 புசுன்னு. அதான் அங்கே நடக்குது. அதனால் அவர்களுக்கு வந்து என்னென்னா, விஜய் அண்ணா மீது அவர்களுக்கு அதீத காதல். அந்த காதலில் வந்து இவன் வந்து விஜய் அண்ணா பற்றி தப்பாக பேசுகிறதா அவங்க நினைக்கிறாங்க. நான் விஜய் அண்ணா பற்றி தப்பாக பேசல, விஜய் அண்ணா பண்ணுற அரசியல் சரியில்லைன்னு தான் பேசுகிறேன். இது சத்தியமாக அவர் பண்ணுற அரசியல் சரி கிடையாது, இது அரசியலே கிடையாது. இப்போ நான் வந்து ஒரு மாஸ்டரு, எனக்கு வந்து பரோட்டாவும் ஃப்ரைட் ரைஸும் போட தெரியும். நீங்கள் புதுசாக வந்துட்டு நீங்கள் நடிச்சுட்டு வரீங்க, சரியா? நீங்கள் படத்துலலாம் பரோட்டா மாஸ்டராகவும் ஃப்ரைட் ரைஸ் மாஸ்டராகவும் நீங்கள் நடிச்சிருக்கீங்க. நீங்கள் வந்து எனக்கு சொல்கிறீங்கன்னா, இப்போ நான் வந்து ஒரிஜினல் பரோட்டா மாஸ்டரு, நீங்கள் படத்தில் தான் நடிச்சுட்டு வரீங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் ஏற்றுக்கணுன்னு எதனா இருக்கா? நீங்கள் பண்ணது நடிப்பு. இப்போ தான் நீங்கள் வரீங்க களத்துக்கு. அதான் அவங்களுக்கு நம்ம சொல்ல வரோம். அவர் இன்னும் எவ்வளோ மாற வேண்டியது இருக்குது. இப்போது இந்த மாதிரி கோயிலில் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க, எனக்கு இது பிடிக்கல. கள்ளழகர் ஆற்றுல இறங்கும்போது அங்கே என்ன கொடிக்கு வேலை இருக்குது? இந்த மாதிரி பண்ணாதீங்க. இது அங்கே வர ரசிகர்களோட மனநிலைக்கு உங்களுக்கு இது ஒத்து போகும், விஜய் ரசிகர்கள் இருந்தால். நம்ம ஆனால் அழகரை கும்பிடுறவங்களுக்கு இது வந்து அருவருப்பாக இருக்கும். இப்படி பண்ணக்கூடாது. பள்ளி வாசலில் அமைதியாக தான் நிற்கணும். அங்கே போய் தாவேக்கா சொல்லக்கூடாது. சர்ச்சுக்கு போகிறீங்க, வேளாங்கண்ணிக்கு போகிறா, நீங்கள் போய் சாமி கும்பிடுங்க. வேளாங்கண்ணி நானும் சாமி கும்பிட போகிறேன், அங்கே போய் கொடியை காட்டி கட்சியை வளர்க்குறதுக்கு பண்ணுறேன். இது எங்கேருந்து வருது இந்த பிரச்சனை அப்படின்னா, விஜய் வந்து அவங்களுக்கு போதிய அளவுக்கு ஆக்டிவிட்டி கொடுக்குறதில்ல. இப்போ நம்ம சைக்காட்ரிஸ்ட்லாம் போய் சொல்லுவோம். இப்போ நீங்கள் டாக்டர் சைக்காட்ரிஸ்ட் கூப்பிட்டு கேட்டிங்கன்னா சொல்லுவோம், பையன் வாளாக இருக்கான் டாக்டர், சொல் பேச்சே கேட்க மாட்டேன்றான், செல்ஃபு மேலே ஏறுறான், ஃபேனை பிடிச்சி தொங்குறான், பல்லி ஒன்று போயிருந்தது, பல்லி செருப்பு தாச்சிட்டான் பாவம். அப்புறம் இந்த ரோட்டில் நாய் போனால் தண்ணியை தூக்கி ஊற்றுறான், வேறு யார் மேலே பட்டுதுன்னா ஒரே சுட்டியாக இருக்கிறான், வாழ்த்தனமாக இருக்குது, சொல் பேச்சு கேட்க மாட்டேங்குது, வீடு அடங்க மாட்டேன், என்ன பண்ணுறதுன்னா அப்போ பார்ப்பார். பார்த்துட்டு எனர்ஜி சின்ன வயசு அப்படி தான் இருக்கும், நீங்கள் இன்னும் கொஞ்சம் விளையாட்டு சொல்லிக் கொடுங்க, இன்னும் கொஞ்சம் என்கேஜ் பண்ணுங்கள், அப்புறம் வெளியிலலாம் கூப்பிட்டு போங்க, கிரவுண்டில் விளையாட விடுங்க அப்படின்னு. அப்போ தான் அந்த குழந்தை வந்து ஒரு ஒரு இதுவாக வரும், ஒரு சீராக வரும் அப்படின்னு. அதே மாதிரி தாவேக்கெல்லாம் நிறைய குழந்தைகள் இருக்கிறார்கள், பார்க்கறதுக்கு பெருசாக இருப்பாங்க. இல்லை, அது ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்திக்கல இந்த தேர்தலில். இம்பாக்ட் தான் வரேன் நான், இம்பாக்ட் பயங்கரமாக ஏற்படுத்த போகுது. அது பண்ணிவிட்டு இப்போ நான் இப்போ என்னன்னா, விஜய் சார் வந்து இப்போ என்ன பண்ணணும் அந்த கட்சின்னா, இவங்கள என்கேஜ் பண்ணணும். அவங்களுக்கு வந்து ஒரு நற்பணி மன்றம், அவங்களுக்கு வந்து நிறைய வேலை கொடுக்கணும். போய் எங்கெல்லாம் வந்து இந்த வெயில் காலத்தில் வயசானவங்கலாம் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்கள். தண்ணி கிண்ணி கிடைக்காம இருந்தாங்களோ தண்ணி, நீர் பந்தல், மோர் பந்தல்லாம் அமைங்க. அதுக்கப்புறமா வந்து இந்த ஸ்கூல்லலாம் டிராஃபிக்லாம் எங்கன்னா ஜாம் ஆச்சுன்னா தாவேக்காவோட பேட்சை போட்டு டிராஃபிக்கை ரெகுலேட் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் உண்மையான டிவிக்கேன்னு கத்தனா ஊன்னு ஊழையிட்டாலாம் டிவிக்கே கிடையாது. இதெல்லாம் செய்யணும். அப்புறம் ஒரு நற்பணி மன்றம், ஒரு ஒரு கலந்துரையாடல், ஒரு பேச்சு போட்டி, இதெல்லாம் பண்ணி அப்புறம் வந்து ஒரு 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 பட்டிமன்றம் நடத்தணும் தாவேக்கா சார்பாக. அடிக்கடி ஒரு ஒரு 10 பேரை பாசறை போல போட்டு தயார் பண்ணி அவங்கள பேச்சாளராக மாற்றணும். இதெல்லாம் தாங்க அரசியல். இதெல்லாம் பண்ணாமே அவங்க ஜெயிக்க போகிறாங்களா சார்? படம் பார்த்துட்டு கதை சொல்லுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. 4ஆம் தேதி அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு உண்மை வந்து இப்போ ரவி ஐபிஎஸ் வந்து ஒரு கருத்து கணிப்பு வெளியிட்டு இருந்தாரு. அதுலேயும் வந்து நாங்கள் 2 லட்சத்துக்கு மேலே வாக்காளர்களை எடுத்திருக்கோம், கருத்து கேட்டிருக்கோம், தொகுதிக்கு இத்தனை பேர்த்த எடுத்திருக்கோம், இதுவே வந்து மெகா கருத்து கணிப்பு தான் அவர் சொல்றாரு, எக்ஸிட் போல்னு சொல்றாரு. அதுலேயும் 120 தொகுதிகள் வந்து 121 தொகுதிகள் வந்து விஜய் ஜெயிப்பாருன்னு சொல்லப்படுது.
குறிப்பா குழந்தைகள் என்ன சொல்றாங்க, என்னுடைய பேத்தி சொன்னா, என்னுடைய பேரன் சொன்னா, டிவிகேக்கு போட சொன்னான்னு திமுக ஓட் பேங்கே வந்து சிலதெல்லாம் போயிருக்கு அப்படிலாம் அவரு விளக்கங்கள் கொடுத்தாரு. பார்த்தேன். ஆல்ரெடி இந்த ஆக்சிஸ் இந்தியா ஒண்ணு வந்தது. அந்த ரிப்போர்ட் இப்ப தான் களத்துல இருக்கவங்க வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எப்பா உன் டேட்டா எங்க? உன்னோட ஜெண்டர் ஈக்குவேஷன் என்ன? எந்தெந்த கம்யூனிட்டி எவ்வளோ எவ்வளோ போல் இல்ல ஆச்சு? கடந்த காலங்கள்ல அவங்க கொடுத்ததெல்லாம் சிலது கரெக்டா வந்திருக்குன்னு சொல்றாங்கல்ல. கடந்த காலத்துல வந்திருக்கு. இது ஏன்பா கரெக்ட்டா வரல? அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, நீங்க சொல்றது பிரகாரம் பார்த்தா, திமுக தாவேக்கானா, அப்ப அதிமுக ஆட்டத்திலே இல்லையான்னு ஃபர்ஸ்ட்டு கேள்வி கேட்குறாங்க. 2வது அதிமுக ஒரு சில இடத்துல கோல் வச்சிருக்கிற, அந்த இடத்துல வந்து அப்போ திமுகவே இல்லையா அங்க? அப்போ அதிமுக வர்சஸ் தாவேக்கா தானா? உண்மையிலே களத்துல வந்து 100 தொகுதியில வந்து தாவேக்காக்கும் அதிமுகவுக்கும் தான் போட்டியா? அப்படியா இருக்கு கள சூழலு? அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு சில இடத்துல தாவேக்கா 2வது வரலாம். அதிமுக 3வது போலாம். இல்ல ஒரு சில இடத்துல அதிமுக வரலாம். தாவேக்கா 2வது வரலாம். திமுக 3வது போலாம். இல்ல ஒரு சில இடத்துல தாவேக்கா முதல் இடமும் அதிமுகவோ, திமுக 2, 3 அது மாரி போலாம். இப்படின்னா பரவால்ல. ஆனா 100 தொகுதியில திமுக ஜெயிக்குது. 100 தொகுதியில தாவேக்கா ஜெயிக்குதுன்ன உடனே நெறைய பேருக்கு அதுல சந்தேகம் வந்துச்சு. ஒண்ணு. அப்புறம் இப்ப ஐயா ரவி சார பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா, இஸ் அ இஸ் அ ஜென்டில்மேன். நல்ல ஆஃபீசரு. பட் ஏன் இந்த மாரி ஒரு கருத்து கணிப்ப சொன்னாரு எனக்கு தெரியல. அதுல ஃபண்டமெண்டல்ஸ் பிரேக்கிங். சரி அத தாண்டி அதுக்குள்ள டீட்டெயிலா போறத விட, அவரு சார் வந்து ஒரு விஷயம் பிராக்கெட்ல போட்டிருக்காரு. ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்ளைட் அப்படின்னு. அங்க தான் பிரச்சனையே. மேனுவல்ல நீங்க பண்ணும்போது அவ்வளவா மிஸ்டேக்ஸ் வராது. ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், சாட் ஜிபிடி இந்த மாதிரி ஏஐ டூல்ஸை வச்சு நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக எரர் நிறைய காட்டும். ஆல்ரெடி மார்ஜின் ஆஃப் எரரை 3 to 5% வந்து சொல்கிறாங்க. அதனாலேயே எக்ஸிட் போல நிறைய பேர் ஏற்றுக்க மாட்டாங்க. 3% இப்படி திரும்பிச்சுன்னா மாறிடும், 3% அப்படி திரும்பினா மாறிடும். அப்படி இருக்கும்போது நீங்கள் அந்த பிரச்சனை இருக்கும்போது அது கூட ஏஐ வேற சேர்த்துக்கிட்டீங்கன்னா மேனிப்புலேஷன் காட்டும். எரர் உங்களுக்கு தெரியாது, எங்கே என்ன தப்பு நடந்ததுன்னே தெரியாது. அப்போ நான் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த சோஷியல் மீடியா கமெண்ட்ஸு, இந்த ரீல்ஸ் இதிலெல்லாம் இருக்கு இல்லைங்களா, இதை ஒரு ஃபீடாக எடுத்து அதையுமே வந்து ஏஐயில் போட்டு பார்க்குறாங்க. பப்ளிக் மூட் சென்டிமெண்ட் எப்படி இருக்கு. இப்போது நான் தான் தாவேக்கா நண்பர், இல்லை தாவேக்கா தொண்டன், நான் இல்லை விஜய் அண்ணா ஃபேனு. ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஒரு 20 யூடியூப் சேனலில் கமெண்ட் வருதுன்னா, நான் என்ன பண்ணுறேன்னா பொழுதுக்கும் எல்லா யூடியூப் சேனல்லையும் போய் விஜய் அண்ணா கமிங், விஜய் அண்ணா கமிங் நான் போட்டுருக்கேன். எத்தனை சேனல் பார்க்க முடியுமோ அத்தனை சேனலில் போய் கமெண்ட், இல்லை எத்தனை சேனலில் விஜய் அண்ணாக்கு எதிராக பேசுகிறாங்க அத்தனை சேனலில் அவருக்கு எதிராக கமெண்ட்டு. வெளிலேருந்து பா உள்குத்து என்னன்றது தெரியாதுல்ல. அதே எக்ஸ் தான் அங்கேயும், அதே எக்ஸ் தான் இங்கேயும் பேசுது, இதே எக்ஸ் தான் அந்த சேனல்லையும் பேசுது, எல்லா இடத்துலையும் இதே தான் திட்டுது. பார்க்கும்போப்பா 300 பேர் திட்டிக்கிறாங்க, இங்கே 800 பேர் திட்டிக்கிறாங்க, அங்கே 2000 பேர் திட்டிக்கிறாங்க. அந்த 300 800 தான் 2000 மேனிப்புலேட் ஆகி அங்கேயும் போய் திட்டுது. அதுதான் அங்கே கம்ப்யூட்டரில் மிஸ் ஆகிற விஷயங்கள். எனக்கு என்னமோ வந்து இந்த போட்டி என்பது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. அவரோட கருத்து கணிப்பு அவருது, என்னோட கணிப்பு இது. நான் அதை வந்து தொங்கு சட்டசபை ஹங் அசம்பிளின்னு ஒன்று சொல்லிட்டே இருக்காங்கல்ல. இல்லை அது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கடைசி நேரத்தில் ஏதோ ஒரு கட்சிக்கு வந்துருன்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். எனக்கு வந்து நிறைய பேர் அந்த பாசிபிலிட்டி பற்றி பேசுகிறாங்க. மூத்த பத்திரிகையாளர் மணியண்ணன் கூட அடிக்கடி சொல்கிறாரு. ஆனால் அவருக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்கல அப்படின்னா அதிமுகவும் தாவேக்கும் இணைந்து கூட ஆட்சி அமைக்கும். இல்லை அது ஒரு விஜய் இயற்கையா இல்லாம நீங்க யாரும் ஆட்சி அமைக்க முடியாத சூழல் உருவாக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க. ஒரு 2 நாள் கொடுங்களேன், அதுதானா நிதர்சனமா அப்படின்னு பார்த்துக்கலாம். இல்லை மீம்ஸ் எல்லாம் திரும்புதா, இன்னும் திமுகவும் அதிமுகவும் மீம்ஸ் போட்டு பார்க்கலல்ல. நம்ம தாவேகா தானே அதிக மீம்ஸ் போட்டு பார்த்துக்கிட்டு இருக்கோம். திருப்பி போடுவாங்கல்ல, அப்போ பார்க்கணும் என்ன நடக்குதுன்றது. இப்போ ஒரு ஏதோ ஒன்று பார்த்தேன், விஜய் சார் வந்து அப்படியே முட்டிக்கால் நீல் டவுன் போட்டு பண்ணிகிட்டே போகிறாரு. உள்ள இயேசுநாதர் வந்து ஐயோயோ எப்பா என்னால் இந்த நடிப்பு தாங்க முடியலப்பா, நான் பெத்தலகமுக்கே போகிறேன் அப்படின்னு இறங்கி திபி திப்புன்னு ஓடுற மாதிரி கூட ஒன்று பார்த்தேன். அந்த மாதிரி நிறைய வரும். இன்னும் சாய்பாபா இறங்கி ஓடுவார். ஐயோ அப்பா நானே அமைதியாக இருந்தேன். இங்கெல்லாம் சாய்பாபானாவே அமைதியாக இருக்கணும். பாபாவை பொறுத்தவரைலாம் என்ன பண்ணுவாங்க, ஓம் சாய், ஸ்ரீ சாய், ஜெய் ஜெய் சாய். அப்படின்னா என்னென்னா, ஓம்ன்றது ஒரு ஒரு மங்களமான ஒரு விஷயம், ஸ்ரீன்றது நல்லா இதுவாக இருக்கணும், ஜெய் ஜெய் சாயின்றது நல்லா இருக்கணும். அங்கே போய் தாவேக்கா தாவேக்கானா அப்பா அங்கே போய் இங்கே போய் கடைசியில் சீரடிக்கே வந்துட்டாங்கப்பா அப்படின்ற மாதிரி. அதனால் இது ஒரு புதுசாக இருக்குது, இவர் பண்ணுறதெல்லாம் தினுசாக இருக்குது. எனக்கு நம்ம அட்லீஸ்ட் அவர் ஜோசியம் சொல்கிறவர், ஜோசியக்காரரை பேட்டி எடுத்தால் கூட நல்லா இருக்கும்னு தோணும் தாவேக்கா. ஏன்னா விஜய் சார் தான் பேட்டி எடுக்க முடியாது, கஷ்டம். இல்ல நீங்க கான்பிடண்டா தாவேக்கா வரதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்னு சொல்லும் போது அவங்களும் கான்பிடண்டா நாங்க பதவியேற்புலாம் செட் ஆகிட்டு இருக்காங்களே. கரெக்டு தான். 2 கான்பிடண்டா 4ஆம் தேதி உடச்சி பாத்திர வேண்டியதான். எந்த கான்பிடென்ட் பெருசுன்னு, கான்பிடண்டா இருங்க அப்படின்னு அவங்க தான் சொல்லுவாங்களா, நம்ம சொல்ல மாட்டோமா? நான் வந்து ஏன் கான்பிடண்டா இருக்குன்றதையும் சொல்லிடுறேன்.
ஏன்னா நான் விஜய் சாரை விட அதிகமான தொகுதி சுற்றி பார்த்துருக்கேன். அவர் அவ்வளோ தொழில் சுற்றலை தமிழ்நாடை. அவர் வண்டிக்கும் என் வண்டிக்கும் ரேஸ் வச்சா நம்ம வண்டி அதிகமாக ஃபாஸ்டாகில் தாண்டிக்குது, அவர் வண்டி தாண்டலை. நான் நிறைய பேர்கிட்ட வந்து டீ கடையிலேருந்து மில்லில் வேலை செய்கிறவங்கலேருந்து படிக்கிறவங்க கிட்ட இருந்து எல்லாருக்கிட்ட அதிகமாக பேசியிருக்கிறேன். அவர் ரசிகர்களை பார்க்குறாரு, நான் வாக்காளரை பார்க்குறேன். ரெண்டுமே வேற வேற, ரெண்டும் வேற வேற. ரசிகர் வேற, வாக்காளர் வேற. அது புரிதல் இருக்குது. அந்த தைரியத்தில் தான் நான் சொல்கிறேன் அவர் வரமாட்டாருன்னு. ஆனால் அவர் ரசிகர்களை அதிகமாக பார்த்ததுனால அவர் வருவார்னு அவர் சொல்கிறார். அங்கே தான் வேறுபடுது அவரோட கான்ஃபிடென்ட்டுக்கும் நம்மளோட கான்ஃபிடென்ட்டுக்கும். நன்றி. 4ஆம் தேதி பொறுத்திருந்து பார்ப்போம். உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.